2 மாசம் இப்ப 2.5 மாசத்துல 20,881 கோடி ரூபாய் இந்த அரசு தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. ஆனா அவர் பிரச்சாரத்துலயும் சரி இல்ல ஆட்சிக்கு வந்தப்புறமும் சரி இந்த அளவுக்கு கடன் எல்லாரும் தலையிலையும் கடன் சுமை ஏத்திட்டாரு அப்படி இப்படின்னு எங்களுடைய கழக தலைவரை பத்தி இல்லாதவங்களும் பேசினாரு. இன்னைக்கு இந்த 2.5 மாசத்துல 20,881 கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்குன்றது அவருக்கே தெரியுமா என்ன? அதாவது என்ன சொல்றது, அவருடைய முடிவுக்கே விட்டு விடுறோம். எல்லாம் பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தினாங்கன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார்கள். நம்முடைய சென்னையிலும் சரி பல்வேறு மாவட்டத்துல நடந்தது. எதற்குன்னா அந்த ஒரு நீட்டு இந்த மாதிரி கொஸ்டின் லீக் ஆயிருச்சு. அதனால நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்காங்க. இதை முறைப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. ஆனா இவங்க இந்த கட்சியினர் ஆளுகின்ற கட்சியினர் டிவிகே கட்சியினர் எல்லாரும் சினிமா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க உட்கார்ந்து அங்க பாக்குற மாதிரி எல்லாரும் சீனியர் அமைச்சர்ல இருந்து ஏங்க உண்மையிலே அழுதாங்களோ என்னவோ தெரியாது. ரீல்ஸ்னா என்ன அர்த்தம்? நடிச்சாங்க. அவங்களும் ஒரு அழுதுகிட்டு ரீல்ஸ் போட்டாங்க. எல்லாரும் அவருடைய முதல்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்கவுங்க தரப்புல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஆகவே இவங்க அங்க ஜனநாயகத்தை காக்க ஒரு பெரும் போராட்டம். இவங்க ஜனநாயகன்ற படத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் விளம்பரப்படுத்தி டிக்கெட் வாங்கி கொடுத்து போஸ்டர் ஒட்டி எல்லாரும் கலந்துக்க ஒரு அமைச்சரே சொல்றாரு எல்லாருமே படம் பாருங்க. ஆகவே என்ன கலாச்சார சீரழிவு இதுதான்? மாற்றமா? நீங்க சினிமா பாக்குறதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்றது எங்களுடைய கேள்வி. ஆமா, அதெல்லாம் சரியான விலைக்குதான் டிக்கெட் விற்கப்படுனாங்க. 5 மடங்கு அதிகரிக்க 100 ரூபாய் டிக்கெட்டை 500 ரூபான்னு வித்தாங்க. அந்த அளவுக்கு அதுல டிக்கெட்டு கூட விலையேற்றி தான் விற்கப்பட்டது. அதனால அவர் சொன்னது எதுவுமே செய்யலைங்க. எல்லாமே நேருக்கு மாறாதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பா இன்னைக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாருங்க. நீங்க ஒரு துணைவேந்தர் பேட்டி கொடுக்குறாரு. இது எங்களுடைய தலைவருக்கு பேட்டி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி முதல்ல தேசிய கீதம் பாடுவோம், அடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடுவோம், 3வதாக தான் தமிழ்தாய் அப்படின்னு. அப்ப நம்முடைய தமிழ்தாய்க்கு நம்முடைய மாநில பாடலுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடி அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளையோடைய பல்கலைக்கழகத்திலே இந்த நிலைமை அந்த துணைவேந்தர் அறிவிக்கிறார் என்றால் நம்முடைய மொழியை காப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது? நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்துல கூட எப்பவுமே தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும், இறுதியாக தேசிய கீதம் பாடப்படும் என்ற வழிமுறைக்கு இன்னைக்கு தமிழ் மொழிக்குரிய மரியாதை மதிப்பு இந்த ஆட்சி கொடுக்கப்படவில்லை, கொடுக்க மறுக்கிறாங்க. அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. போதுமான இந்த ஆட்சியை எடுத்துக்கலாம். இப்படி தேவையெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் பொதுமக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை வந்து என்ன நினைக்கிறீங்க? இல்ல உணர்வு அதாவது நம்முடைய கழக தலைவர் தளபதியாருடைய ஆட்சியை பத்தி அவங்க நினைக்கிறாங்களேன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல உண்மையில இன்னைக்கு ரொம்ப பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டை புலம்புறாங்க. இந்த மாதிரி கூட்டாங்கடா செஞ்சுட்டாங்க, அதுக்கு பேசாம அவங்களே இருந்துக்கலாம்னு கேக்குறாங்க. அதுதாங்க எங்களுடைய கழக தலைவரை பற்றி மக்கள் எண்ணுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. என்ன சொல்றாருன்னா தாவேக பக்கவலமா இருப்போம், கேடயமா இருப்போம்னு சொல்லியிருக்காரு. யாரு